ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம க்ரியேட்டிவ் சேனலில் பின்னி முடித்த இந்த ஸ்டார் கூடைக்கு ஃப்ரேம் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓரளவுக்கு சின்ன பூஜா கூடையாக இருந்தால் பரவாயில்ல. இந்த மாதிரி பெரிய கூடைகள் பின்னும்போது ஹேண்டில் போட்டாலும் இந்த மாதிரி மடங்கக்கூடாது அப்படின்றதுக்காக இப்போ எப்படி ஃப்ரேம் இதுக்கு செட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இதுக்கு ஃப்ரேம் அட்டாச் பண்ணியிருக்கேன். நம்ம டிஃப்ரெண்ட் மாடலில் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் ஒயர் கூடைகள் பின்னுவோம். அதுக்கேற்ற மாதிரி ரெடிமேட் ஃப்ரேம்ஸ் கடையில் கிடைக்காது. அதுக்காக தான் பாருங்கள், இந்த ஸ்டே ஒயரை வச்சு ஃப்ரேமை எப்படி நாமளே செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது எல்லா எலக்ட்ரிக்கல் கடையிலையும் கிடைக்கும். ஸ்டே ஒயர்னு கேளுங்க. நீங்கள் ரெகுலராக ஒயர் கூடைகள் பின்ன போகிறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரோலோட வாங்கிக்கோங்க, இல்லைனாக்கா மீட்டர் கணக்கில் வாங்கிக்கோங்க போதும். இப்போ இந்த ஸ்டே ஒயரை பூஜா கூடையில் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஸ்டார் ஷேப் பூஜா கூடை. ஸோ என்ன பண்ணணுன்னாக்கா, இந்த ஸ்டார் ஷேப் இருக்கு இல்லையா, அதே அளவுக்கு டேப் வச்சு அளந்துக்கோங்க. இந்த கூடையோட சுற்றளவு எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு மெஷர் பண்ணி அந்த ஸ்டே ஒயரை இப்போ நம்ம கட் பண்ண போகிறோம். இது ரொம்ப பெரிய ஒரு ஸ்டார் கூட. இதை சிவன் கண்ணாட்டில் போட்டிருக்கேன். இந்த ஸ்டார் கூட பின்னுறதுக்கு 2 ரோல் வரைக்கும் ஒயர் தேவைப்படும். 2 ரோலில் இந்த ஸ்டார் கூட எப்படி பின்னுறதுன்னு ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 56 இன்ச் வரைக்கும் இந்த கூடையோட சுற்றளவு இருக்குது. ஸோ ஒரு டேப் அளவு ஃபுல்லாகவே நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா ஜாயிண்ட்டு போட முடியாது. அதனால் எக்ஸ்ட்ரா ஸ்டே ஒயர் இருந்தால் கூட பரவாயில்ல. கரெக்டாக ஒரு ஃபுல் டேப் அளவு இந்த ஸ்டே ஒயரை கட் பண்ணிக்கிறேன். இந்த கூடை ஆல்ரெடி நம்ம பின்னி முடிச்சாச்சு. இந்த ஸ்டே ஒயரை இந்த கூடையோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி வளைச்சு வேறு ஒரு ஒயரை வச்சு நம்ம கட்டி விட போகிறோம். நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் இல்லை ஸ்கொயராக ரெக்டாங்கிளில் பூஜா கூட பின்னிங்கனாலும் சரி, இந்த மாதிரி மெத்தடில் கட்டி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்டே ஒயர் வெளியே வரக்கூடாது, கையில் குத்தும். அதனால் அந்த வி ஷேப் மாதிரி இருக்கு இல்லையா, அதில் பாதி வரா மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதே பிங்க் கலர் ஒயரை வச்சு இப்போ நான் கட்டி விட போகிறேன். இப்போ நான் 10 அடி ஒயர் எடுத்திருக்கேன். 10 அடி ஒயரை ஃபஸ்ட்டு இந்த இடத்துல சுற்றிக்கலாம். ஒயரோட ஒரு கார்னரை ஸ்டார்டிங்கில் இந்த பேஸ்கெட்குள்ளேயே சொருகி விடணும். 10 அடி ஒயர் ஃபுல்லாகவே அந்த கட்டி விடுறதுக்கு கண்டிப்பாக பத்தாது. 10 அடிக்கு மேலே ஒயர் நம்ம எடுத்தாலும் அதை இழுக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் ஜாயிண்ட் போட்டே இந்த ஒயரை சுற்றி விட்டுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு 2-3 சுற்று சுற்றிட்டு இந்த ஒயரை இந்த கூடைக்குள்ளேயே சொருகி விடுறேன். இந்த ஸ்டார் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்டே ஒயரை எப்படி வளைச்சு இந்த ஒயரை வச்சு கட்டி விடுறேன்னு ஸ்லோவாக பாருங்கள். அப்போ தான் கிளியராக புரியும். இந்த பூஜா கூடைய சிவன் கண்ணாட்டில் போட்டிருக்கேன். ஸோ ஒரு ஹோல் பார்த்திங்கன்னா வெர்டிக்கலாக இருக்கும், ஒரு ஹோல் பார்த்திங்கன்னா ஹாரிசான்டலாக இருக்கும். ஸோ ஒரு ஹோலில் பக்கத்தில் இருக்கிற ஹோலில் சுற்றி கட்டி விட்டுட்டே வாங்க. அதாவது கட்டி விடுறதில்ல, சுற்றி விடணும். நாட்லாம் எதுவும் போட வேண்டியதில்லை. ஒரு ஹோலில் ஒரு முறை சுற்றுனீங்கனாலே போதும். அந்த ஸ்டே ஒயர் பார்த்திங்கன்னா இந்த கூடையில் ஒயரை மடித்து சொருகி இருக்கும் பார்த்திங்களா, அதுக்கு கீழே வரா மாதிரி இருக்கணும். இதையும் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல பெண்டு வருது. இந்த பெண்டில் பார்த்திங்கன்னா இப்படி வளைச்சி விடுறேன். மேல் பக்கம் பார்த்த மாதிரி வளைக்கணும். கரெக்டாக அந்த பெண்டு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வளைக்கணும். அந்த கூடையோட ஷேப் எப்படி இருக்கோ அதே ஷேப்புக்கு இந்த ஸ்டே ஒயரை வளைச்சி கட்டி விடணும். முன்னாடியே இந்த ஸ்டார் ஷேப்புக்கு இந்த ஸ்டே ஒயரை ஃபஸ்ட்டு மடிச்சுட்டு அதுக்கப்புறமா கட்டி விடாதீங்க. ஏன்னா அந்த ஸ்டார் ஷேப் ஒரு பக்கத்தில் அப் அண்ட் டவுன் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கட்டி விடும்போது அப்பப்போ அந்த பெண்டுக்கு ஏற்ற மாதிரி வளைச்சி கட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இப்போது ஃபர்ஸ்ட்டு பக்கத்தில் பெண்ட் பண்ணிட்டேன் இல்லையா, பெண்ட் பண்ணிவிட்டு அடுத்து பாருங்கள், பக்கத்தில் இருக்கிற ஹோலில் இந்த ஒயரை வச்சு சுற்றி விடுறேன். நம்ம அந்த பேஸ்கெட்டில் ஒயரை கடைசியில் மடித்து சொருகி விட்டுருக்கோம் இல்லையா, அதுக்கு கீழே அந்த ஸ்டே ஒயர் இருக்கணும். அப்போ தான் மேலே வராது. இப்போ கரெக்டாக இங்கே மேலே இருக்கிற அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி இப்படி கீழ் பக்கத்தில் மடிக்கிறேன். அந்த ஒயரை சுற்றி விடும்போது நல்லா டைட்டாக சுற்றணும். இப்போ அடுத்த ஷேப் வருது இல்லையா, இந்த இடத்துல லைட்டாக கரெக்டாக மேல் பக்கமாக வளைக்கிறேன். கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அடுத்த ஷேப்பில் வளைச்சிக்கோங்க. இப்போது இது வரைக்கும் போதும், இதுக்கு மேலே வளைக்க வேண்டாம். இந்த பக்கத்தில் அந்த வி ஷேப் இருக்கு இல்லையா, அதை கட்டி விட்டுட்டு அடுத்து பக்கத்தில் இருக்கிற வி ஷேப் வளைச்சி விட்டுக்கலாம்.
அந்த கூடையில் இருக்கிற ஸ்டார் ஷேப்பை கரெக்டாக மெஷர் பண்ணி அந்த ஸ்டே ஒயரில் மார்க் பண்ணி முன்னாடியே ஸ்டார் ஷேப்பை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா கூடைக்குள்ளே செட் பண்ணலான்னு நினச்சேன். அது வந்துட்டு சரியாக வரலை. ஏன்னாக்கா அந்த கட்டி விடும்போது ஒரு பக்கத்தில் கொஞ்சம் லூஸ் ஆகுது, இன்னொரு பக்கத்தில் கொஞ்சம் டைட்டாக வருது. ஸ்டார் ஷேப் வந்துட்டு கரெக்டாக வரல. அதனால் நீங்கள் இதை கட்டி விடும்போது அப்பப்போ கரெக்டாக அளவு எடுத்து நீங்கள் வளைச்சி விட்டுக்கோங்க. அதுதான் கரெக்டாக இருக்கும். சப்போஸ் ஒரு பக்கத்தில் அளவு கம்மியாக இருக்குது, ஜாஸ்தியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை கரெக்ட் பண்ணணும்னாக்கா இன்னொரு பக்கத்தில் அந்த ஸ்டார் ஷேப், அந்த வி ஷேப் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு சின்னதாகவோ இல்லை ரொம்ப பெருசாகவோ போயிடும். அது கண்டிப்பாக செட் ஆகாது. ஸோ நான் இப்போ சொன்ன இந்த டிப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கடையில் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் சைஸில் ஃப்ரேம் கிடைக்கும். அது வந்துட்டு ரவுண்ட் ஷேப்பில் மட்டும்தான் இருக்கும். அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி மட்டும்தான் நம்மளால் பூஜா குடைகள் பின்ன முடியும். ஆனால் இந்த ஐடியா பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில், டிஃப்ரெண்ட் சைஸஸில் உங்கள் இஷ்டத்துக்கு என்ன மாடல் கூட போட்டாலும் அந்த ஃப்ரேமை வந்துட்டு நீங்களே பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ரெடிமேடாக நீங்களே ஃப்ரேம் எப்படி பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம். இது வந்துட்டு ஸ்டார் ஷேப் கூடைக்கு இந்த ஃப்ரேம் எப்படி செட் பண்ணுறதுன்னு காமிச்சிக்கிட்டு இருக்கேன். முன்னாடி வீடியோவில் ரவுண்டு பூஜா கூடைக்கு ஃப்ரேம் எப்படி செட் பண்ணுறதுன்னு காமிச்சிருப்பேன். இந்த பூஜா கூட 2 ரோலில் பின்னும் போதே இதுக்கு ஃப்ரேம் எப்படி செட் பண்ணுறதுன்னு இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த பூஜா கூட பின்னி 2 வருஷத்துக்கு மேலேயே ஆகிருக்கும். இப்போ தான் இதுக்கு ஃப்ரேம் செட் பண்ணுறதுக்கு டைம் கிடச்சிருக்கு. இப்போ பாருங்கள், இன்னொரு அந்த வி ஷேப்பில் அந்த ஸ்டார் ஷேப் இருக்கு இல்லையா, அதில் இந்த ஃப்ரேமை வளைச்சி விடுறேன். கரெக்டாக இப்போ வளைச்சிருக்கேன். வளைச்சிட்டு இந்த ஒயரை வச்சு கட்டி விட்டுக்கிறேன். சப்போஸ் இப்போ நான் வளைச்சேன் இல்லையா, அது கரெக்டாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் அந்த ஸ்டே ஒயரை நேராக்கிட்டு அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் வளைச்சிக்க முடியும். இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம், இந்த ஃப்ரேம் ஃபுல்லாக செட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஷேப்ஸ் வந்துட்டு மாறுமா அப்படின்னு. கண்டிப்பாக மாறாது. ரொம்ப அழுத்தி வளைச்சா மட்டும்தான், நம்மளோட ஃபுல் அந்த ப்ரெஷரை கொடுத்து வளைச்சா மட்டும்தான் இதை வந்துட்டு நம்மளால் வளைக்க முடியும். ஒன்ஸ் அந்த ஸ்டார் ஷேப்பை கொண்டு வந்து ஒயரை வச்சு கட்டி விட்டுட்டோம் அப்படின்னாக்கா அந்த கார்னர்ஸை மட்டும்தான் நம்மளால் அமுக்க முடியுமே தவிர அந்த ஸ்டார் ஷேப் வந்துட்டு போகாது. இந்த ஸ்டே ஒயர் அப்படின்றது சாதாரண காப்பர் கம்பி கிடையாது. ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வந்துட்டு எர்த்து ஒயர். உங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா எர்த்து ஒயர் இருக்கும். ஆக்சுவலி இது எர்த்து ஒயர் தான். அதுதான் எலக்ட்ரிக்கல் கடையில் இது கிடைக்கும். ரொம்ப நல்லா திக்காக இருக்கும். ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்து வளைச்சா மட்டும்தான் வளையும். இந்த கம்பி துரு பிடிக்குமா அப்படின்ற டவுட்டும் உங்களுக்கு வேண்டாம். இது வந்துட்டு துரு பிடிக்காது. இதுக்கு மேலே க்ரீன் கலரில் அந்த பிளாஸ்டிக் கோட்டிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நல்லா லைஃப் கொடுக்கும். இந்த கூடையை நீங்கள் எவ்வளோ நாளைக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ நாளைக்கே இந்த ஸ்டே ஒயரும் அப்படியே இருக்கும். ஒன்றுமே ஆகாது. இப்போ இந்த எண்டு வரைக்கும் ஒயரை வச்சு கட்டி விட்டாச்சு. அடுத்த அந்த ஸ்டார் ஷேப்பில் பாருங்கள் ஒயரை எப்படி வளைச்சி விடுறேன்னு. இப்போ இது வரைக்கும் ஒயரை வச்சு எப்படி கட்டி விடுறதுன்னு பார்த்தேன் இல்லையா, இதே மாதிரி அடுத்து இந்த ஸ்டே ஒயரை அந்த ஸ்டார் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி வளைச்சி விட்டுக்கோங்க. வளைச்சி ஒயரை வச்சு கட்டி விட்டுக்கோங்க. அந்த ஸ்டார் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கம்பியை வந்துட்டு நான் வளைச்சி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி வளைச்சிக்கோங்க. இப்போ இது வரைக்கும் வளைச்சி காமிச்சிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி மற்ற அந்த ஸ்டார் ஷேப்லேயும் இந்த கம்பியை வளைச்சி ஒயரை வச்சு கட்டி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக கட்டிட்டு பார்க்கலாம். இந்த ஸ்டார் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ஸ்டே ஒயரை வளைச்சி ஒயரை வச்சு கட்டி விட்டாச்சு. இப்போது அந்த எண்டுக்கு வந்தாச்சு. கடைசியாக எப்படி ஃபினிஷ் பண்ணுறேன் பாருங்கள்.
கடைசியாக இந்த ஸ்டே ஒயரை இப்படி மடித்து இந்த இடத்துல வச்சு கட்டி விடணும். ஸ்டார்ட் பண்ண அந்த ஸ்டே ஒயரும் முடித்த அந்த ஸ்டே ஒயரும் ஒரு இடத்துல மீட் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல 2 ரவுண்டு ஒயரை வச்சு கட்டி விடணும். அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த ஸ்டார்ட் பண்ண அந்த இடமும் முடித்த அந்த இடத்துலையும் இந்த இடத்துல தான் நமக்கு மீட் ஆகுது. இந்த இடத்துல 2 ரவுண்டு நல்லா ஒயரை வச்சு கட்டி விட்டுருக்கேன். இப்போ 2 ஸ்டே ஒயரும் இந்த இடத்துல இங்கே சென்டரில் மீட் ஆகும். இது வரைக்கும் கட்டி விட்டுட்டு மறுபடியும் ரிவர்ஸில் இந்த ஒயரை வச்சு கட்டி விட்டுருக்கேன். கட்டி விட்டுட்டு இந்த ஒயரை கட் பண்ணி கூடைக்குள்ளேயே சொருகி விட்டுருங்க. ஒரு 10 அடி இந்த ஒயரை வந்துட்டு நம்ம ஃபுல்லாகவே ஸ்டார் ஷேப் ஃபுல்லாகவே கட்டி விடுறதுக்கு பத்தாது இந்த அளவு கூடைக்கு. ஸோ ஒரு 2 முறை நான் வேறு ஒயரை எடுத்து ஜாயிண்ட் போட்டு தான் கட்டி விட்டுருக்கேன். கடைசியாக முடிக்கும்போது நல்லா ஒரு 2-3 ரவுண்டு சுற்றிட்டு இந்த கூடைக்குள்ளேயே எக்ஸ்ட்ரா ஒயரை சொருகி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ ஸ்டே ஒயரை இந்த ஸ்டார் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி உள்ளுக்குள்ளே வச்சு வளைச்சி ஒயரை வச்சு கட்டி விட்டாச்சு. ஒரு ரவுண்டு மட்டும்தான் சுற்றி கட்டி விட்டுருக்கேன். இந்த ஸ்டே ஒயர் கூடையிலேருந்து எப்போவுமே வெளியே வராது. ஒரு ரவுண்டு கட்டினீங்கனாலே போதும். இந்த கார்னர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த கார்னரை மட்டும்தான் வளைக்க முடியுமே தவிர அந்த ஸ்டார் ஷேப் வந்துட்டு நமக்கு எப்போவுமே மாறாது. அதுவும் நல்ல ஃபோர்ஸ் கொடுத்து வளைச்சா மட்டும்தான் அந்த ஷேப் வந்துட்டு வளையும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் பெரிய அளவில் பூஜா கூடைகள் 2 ரவுண்டு 3 ரவுண்டு லெக்கு வச்சு நீங்கள் பூஜா கூடைகள் பின்னுறீங்கன்னா இந்த மாதிரி அந்த ஃப்ரேம் வந்துட்டு நீங்களே செஞ்சுக்கோங்க. அந்த ஷேப் எப்போவுமே மாறாது. பக்கத்தில் இந்த பூஜா கூடை இருக்குது பாருங்கள். இந்த பூஜா கூடை பின்னுறதுக்கு 2.5 ரோல் வரைக்கும் ஒயர் தேவைப்படும். இது நல்ல பெரிய பூஜா கூடை. 3 ரவுண்டு லெக்கை வச்சு இந்த பூஜா கூடையை பின்னி இருப்பேன். இதுக்குமே நான் அந்த ஃப்ரேம் செட் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஸ்டார் ஷேப்புக்கு அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரேம் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். இந்த ஸ்டே ஒயரை வச்சு ஹேண்டில் எப்படி பின்னுறதுன்னு இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். அடுத்த வீடியோலேயே வருமானா சொல்ல முடியாது. ஒரு 2-3 மாதம் கூட ஆகலாம். கண்டிப்பாக ஃப்ரேம் வச்சு ஒரு கைப்பிடி எப்படி பின்னுறதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். 2 ரோலில் ஸ்டார் ஷேப்பில் இந்த கூட எப்படி பின்னுறதுன்னு ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் ஃபுல் வீடியோ லிங்க் பின் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இன்னும் நம்மளோட சேனலில் இல்லாத பேஸ்கெட் மாடலே கிடையாது. எல்லா விதமான முடிச்சுகளையும் விதவிதமான கூடைகள் வீடியோஸ் நிறைய இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.